அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்த சிபிஎஸ்இ முடிவு. வரைவு கொள்கை குறித்து வரும் 9ஆம் தேதி வரை பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என அழைப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு. மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பை பிரதமரே ஏற்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. 2 நாள் பயணமாக கோயம்புத்தூர் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு. மாவட்ட பாஜக அலுவலக திறப்பு. சிவராத்திரி விழாக்களில் பங்கேற்கிறார். அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் காங்கிரஸ் கட்சி போராட்டம். கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. மாமல்லபுரம் அருகே தனியார் விடுதியில் இன்று தவேக ஆண்டு விழா நிகழ்ச்சி. பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை கட்சியின் தலைவர் விஜய் வெளியிடுவார் என தகவல். சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரையில் பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுதினமும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் கணிப்பு. சேலத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்ல திருமண வரவேற்பு விழா கோலாகலம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. அரசு துறைகளில் 2020க்கு பிறகு நியமிக்கப்பட்ட தற்காலிக பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் 13 மணி நேரம் சோதனை. அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்ட சோதனை என அம்மன் அர்ஜுனன் குற்றச்சாட்டு. மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி நாடு முழுவதும் சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜை. கன்னியாகுமரியில் தொடங்கிய சிவாலய ஓட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் தனியார் பெயிண்ட் நிறுவன குடோனில் நள்ளிரவில் தீ விபத்து. 1 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பெண்ணை மானபங்கம் செய்த விவகாரம். ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்களுக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்து. காரில் பயணித்த 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். பிரயாக்ராஜில் இன்றுடன் நிறைவடைகிறது மகா கும்பமேளா. கடைசி நாளில் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு தீவிர ஏற்பாடு. சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் முன்னாள் எம்பி சஜ்ஜன்குமாருக்கு ஆயுள் தண்டனை. டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் மழையால் கைவிடப்பட்ட ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா இடையேயான போட்டி. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிப்பு. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக பொதுத் தேர்வை ஆண்டுக்கு 2 முறை நடத்துவது குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என சிபிஎஸ்இ அழைப்பு விடுத்திருக்கிறது.
அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 2 முறை நடத்துவதற்கான வரைவு கொள்கையை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் அண்மையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிய கல்விக் கொள்கையின்படி உலகளாவிய பாடத்திட்டத்தை இந்திய கல்வி முறையில் செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. அதன்படி 2026-2027 கல்வியாண்டு முதல் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டு ஆண்டுக்கு 2 பொதுத் தேர்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வரைவு கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி முதல் கட்டமாக அடுத்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 6ஆம் தேதி வரை முதல் கட்ட தேர்வும், மே 5ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 2வது கட்ட தேர்வும் என மொத்தம் 34 நாட்கள் தேர்வு நடத்த சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் செய்முறை தேர்வு 1 முறை மட்டுமே நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரைவு கொள்கை குறித்து பள்ளிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இறுதிக் கொள்கை வகுக்கப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழக்க நேரிடும் எனவும் அதற்கு எதிராக குரல் கொடுக்க பதிவு செய்யப்பட்ட 40 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து, அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போதை கேட்டுக்கிறேன். குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய நிலையில் தற்போது தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இன்னொரு மொழிப்போருக்கு மத்திய அரசு வித்திடுவதாகவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைவதை ஏற்க முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லி ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக மத்திய அரசு ஈடுபடுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும். அப்படி கலந்து கொள்ளும் போது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிச்சயமா சொல்லுவோம். ஆனால் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சி விரைவில் அது குறித்து அறிவிப்பு வெளியிடும். மார்ச் 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தார்கள். இதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் கடைபிடித்தார்கள். இதற்கு தண்டனை 9 நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்போம் என்று சொல்லலாமா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற ஒன்றிய அரசா? ஒன்றிய அரசாங்கத்தால் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழ்நாடு வெற்றிகரமாக நிறைவேற்றியது. அந்த திட்டத்தை நிறைவேற்றியது என்கிற காரணத்திற்காக தமிழ்நாட்டை தண்டிப்பதை போல 8 தொகுதிகளை குறைப்பது என்பதை ஏற்க இயலாது. ஆனால் இந்த கூட்டம் தேவையற்றது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலாக எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சீர்திருத்தம்ங்கிற பெயர்ல சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று தான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆற்றலையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலாக ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவித்து இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். அதே சமயம் எம்பி தொகுதிகள் குறைப்பு என்ற கற்பனையின் மூலமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லல. அதற்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல.
எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் தலையில் கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய நிலையில் அதற்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் என்ற பெயரில் ஹேஷ்டாக் பதிவிடப்பட்டு ட்ரெண்ட் ஆனது.